எனக்கு தெரியும் காஷி நீங்க இங்க வருவீங்கன்னு. உள்ள வா. நீ எப்படி இருந்தாலும் வந்துருவேன்னு தெரியும். அப்புறம் எதுக்கு வெளியில என்னென்னமோ பேசிட்டு இருந்த? என்ன இது? உன்ன மாதிரி பேசுறதுக்கு கத்துட்டு இருக்கேன். பரவாயில்ல, நல்லாவே இருக்கு. வைன் குடிக்கிறியா? வேணா. ஆரஞ்சு இருக்கா? அதெல்லாம் இங்க இருக்காது. இதுக்கு முன்னாடி குடிச்சது இல்ல. ரொம்ப போதை ஒன்றும் ஆயிடாது இல்ல? அப்படிலாம் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடு. இதை ட்ரை பண்ணி பாரு. Cheers. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா? சொல்லு. பொண்ணுங்க குடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ நல்ல விஷயம் இல்லைங்க. சரி, என்ன பண்றது? என்னோட தனிமைக்கு இது ஒன்னே ஒண்ணுதான் மருந்து. உங்க குடும்பத்துல யாரா இருக்காங்க? யாரும் இல்ல. அப்பாவும் அண்ணனும் சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அம்மா இருந்தாங்க, அவங்களும் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தனிமையாயிட்டேன். நீங்க ஒன்றும் தனி ஆள் இல்லை. நான் இருக்கேன்ல, உங்க ஃப்ரெண்டா. எனக்கு லைஃப் பார்ட்னரா தான் வேணும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரெண்டால வேண்டாம். நீங்க என் கூட கடைசி வரைக்கும் வருவீங்களா? அது நான் சும்மா காமெடிக்காக சொன்ன. பயந்துட்டீங்களா? யோ, நான் பயந்துட்டேன். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க ஸ்கூலுக்கே போனது இல்லையா? இல்லை, அப்பா கிட்ட 2 பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறவங்களுக்கு காசு இல்லை. ஒருத்தர் தான் படிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. கங்காவை படிக்க ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவோட வேலையை நான் பார்த்தாகணும்ல, அதான். உங்களுக்கு கங்கானா ரொம்பவே பிடிக்குமா? கங்கானா எனக்கு ரொம்ப உயிர். ஐயோ, பேசிட்டே சாப்பாடு வச்சிருந்ததை நான் மறந்துட்டேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னங்காச்சு? கை சுட்டுச்சு. நான் என்ன நினைச்சிட்டே போனேன்னு தெரியல. சடனா அவனுக்குள்ள கையை விட்டுட்டேன். கை ரொம்ப எரியுது. காஷி, அட, இப்போதான் உங்களை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன். என்னங்க இப்படி விடிஞ்சும் விடியாம இங்கே வந்திருக்கீங்க? இந்த வழியா வேலை இருந்தது, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு. பாத்தியா, நீ அந்த பொண்ணுகிட்ட மட்டும் எவ்வளவு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க. ஆனா என்கிட்ட பேசும்போது மட்டும் கோவமாவே பேசுற. சரியான பச்சவந்தி பையன். வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க முன்னாடி இப்படி எல்லாம் பேசணுமாங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு இங்கிதமே இல்ல. அவர் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. வயசாயிடுச்சுல, உளறிட்டே இருப்பாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா நான் கங்காவுக்காக ஒரு gift வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? கங்கா, கங்கா, வரேன்னா. பாத்து பாத்து கீழே விழுந்துற போற. தேவி, இந்த கிஃப்ட்டுக்குலாம் அவசியமே இல்லைங்க. இல்ல, பரவாயில்ல. அவங்க எனக்கு gift தராங்க, நீ பொறாமப்படாத. ஒரு நிமிஷம் கொடுங்க. ஹலோ அண்ணா, இது ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் இதே நீ காலேஜ் போட்டு போறேன். காஷி, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்று இருக்கு. நான் போயிட்டு அப்புறமா வரேன். சரிங்க. போட்டு பார்க்க போறியா? இனிமேலாவது என்கிட்ட மரியாதையா நடந்துக்கோ. இல்லன்னு வையே, இது தூக்கி போட்டு கொளுத்திடுவேன். நீங்க நிஜமாவே கிரேட் தானே. என்னமா வச்சு இழுக்குறீங்க? உங்கள மாதிரி யாருமே இழுக்க முடியாது. இப்படி எல்லாம் அடிக்கணும்னா தில்லு வேணும்டா. இங்க என்ன அடிச்சுக்கவா இருக்கான்? கரெக்டா சொன்னீங்கண்ணே. தடா பப்போ. ஜெய் மகாதேவ். அவனுக்கு பர்ஃபார்மன்ஸ் என்கிட்ட வாங்க, இல்லைன்னா அப்படியே உட்காருங்க. போல் மகாதேவ். இப்போ இழுக்கிற இழுவுல மொத்தமா கருக போகுது பாரு. இழு, நல்லா இழு. நீ எவ்வளவுதான் இழுத்தாலும் ஏன் அளவுக்குலாம் உன்னால இழுக்க முடியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும். அது என்னமோ சரிதானே. டேய், இவனை பாரு, டெய்லி பணம் தெரிச்சு வேற 500 ரூபா தான் சம்பாரிச்சிட்டு இருக்கான். நான் 10 பொட்டில் வித்தாலே இதை விட அதிகமா சம்பாதிப்பேன். கையில இருக்க மொத்தத்தையும் வித்தா
எவ்வளோ வரும்னு தெரியும்ல? பொதுவா சொல்லணும்னா அவனும் ஒரு பரதேசி தானே. பரதேசி. அங்க பாரு, அந்த வண்டிய அவன் பொண்டாட்டிய குளிப்பாட்டுற மாதிரி குளிப்பாட்டுறான் பாரு. அது மட்டும் அவன் பொண்டாட்டி இல்ல, இன்னொரு பொண்ணு அவன் வாழ்க்கையில இருக்கா. யார் அது? அதான் அந்த ஜேர்னலிஸ்ட் மேடம், நாள் ஃபுல்லா இவன் கூட தான் சுத்திட்டு இருக்கா. நீங்க என்ன வேணா சொல்லுங்க கோபி அண்ணா, உங்ககிட்ட எப்பவும் வம்பு வச்சுக்கிறதுல அவன் எக்ஸ்பர்ட்டா இருக்கான். ஒரு நாள் இவனை நான் இறக்குவேன், அன்னைக்கு வாழலாமா வேணாமான்னு யோசிப்பான். அப்ப அவன் நிலைமை தரையில விழுந்த மீன் மாதிரி துடிச்சிட்டு இருப்பான்டா.